போட்டிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் ஒரு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய டின்னர் ரெசிபி தான் போட்டிருக்கேன். இது டின்னராக மட்டும் இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸும் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய குழிப்பு நேரம் தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த குழிப்பு நேரத்தில் நான் அரிசி மாவு ரெடி பண்ணலை, கோதுமை ரவையில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தாங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் சேவ் பண்ணி வச்சு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வர ஆரம்பிக்கும். சிம்பிளான ஈஸியான ரெசிபியாக தான் இருக்கும், பிகினர்ஸும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் கோதுமை ரவை ஒரு கப் எடுத்திருக்கேன். இது பன்சி ரவைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ரவை தான். இதை நல்லா ஒரு 3 to 4 டைம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்தால் போதுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிய பிறகு தண்ணிலாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப் கோதுமை ரவை எனக்கு போதுமானதாக இருக்கும். தண்ணியில் வடிகட்டி எடுத்து வச்ச பிறகு இப்போ இது கூடவே நான் கேர்டு தயிர் கொஞ்சம் புளிக்காத தயிராக பார்த்து 1 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிரில் கோதுமை ரவை நல்லா உங்களுக்கு ஊறி வர ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டுருக்கேன். நல்லா கலந்த பிறகு 1 கப் அரிசி மாவு நான் போட்டிருக்கேன். அரிசி மாவு கடையில் வாங்கினதான், இடியாப்பத்துக்கு கொழுக்கட்டை யூஸ் பண்ண அரிசி மாவு தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவு சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி மாவு இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இட்லி மாவும் சேர்த்துக்கலாம். ஆனால் இட்லி மாவு நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா மாவோட புளிப்பு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ரொம்ப புளிக்கிற மாதிரி இருந்தால் தயிரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை அப்படியே மூடி வச்சிடுறேன், நல்லா ஊறி வரட்டும். இப்போ பேன் வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதில் நீங்கள் இஞ்சி பச்சை மிளகாய் வேணாலும் ஸ்கிப் பண்ணிடலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி நல்லா வதங்கி வர ஆரம்பிக்குது. நல்லா வதங்கி வந்தோன்னே இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இந்த கலவையை நான் மாவில் கொட்டிக்கிறேன். கட்டி நல்லா கலரி விட்டுருக்கேன். இப்போது இது கூடவே நான் துருவன தேங்காய் 1 கப் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷன் தாங்க, நீங்கள் வேணாம் விட்டுடலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் போட்டிங்கன்னா, அதில் தான் போட்டிருக்கேன். கூடவே துருவன கேரட் 1 கப் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட வேறு என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது அப்படியே ஊறி வரட்டும். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பணியாரக்கல் வச்சுருக்கேன். எண்ணெய் தடவிட்டு இப்போ இது நம்ம பணியாரம் மாதிரி ஊற்றி எடுத்துகிற போகிறோம். இதை நீங்கள் குழந்தை மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நெய்யில் கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அடுப்பில் குழி பணியாரக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா காஞ்சி வந்தோடனே எண்ணெய் நல்லா தடவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஊற்றி எடுத்துருங்க. இதை மாதிரி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகணும்னு சொல்லிட்டு 3 போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நான் எல்லா பணியாரத்தையும் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ இது கூடவே நான் கொத்தமல்லி சட்னி வச்சு கொடுத்துருக்கேன். வீட்டில் இது இருந்துச்சு, அதை கொடுத்துட்டேன். நீங்கள் தேங்காய் சட்னி, டொமேட்டோ சட்னி எல்லாமே இதுக்கு ஆப்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் இட்லி இப்படி வச்சுட்டு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம இதில் இருந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கோமா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு சில சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகிறது எத்தனை கணக்கு தெரியாமல் போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.